நம்ம மாண்புமிகு மக்கள்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். அத தொடர்ந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துறது அப்படின்றதுக்கான டிஸ்கஷனும் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ நேரம் 8:31. ஸோ சௌடமுத்து சார். நண்பர்களே, நான் பேசுறது கேக்குதுங்களா? அண்ணா கேக்குதுங்கண்ணா. ஓகே. மைக்கு கேமரா நிறைய பேர் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. அது பேசும்போது மட்டும் ஆன் பண்ணி பேசுங்க. வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல யாரு ஹோஸ்டோ அவங்க கண்ட்ரோல் அவங்க எடுத்தா நல்லா இருக்கும். ஸோ நம்ம மீட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாயினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, நான் நம்மளுடைய லிங்க் வந்து நம்மளுடைய சாட் பாக்ஸில் போடுறேன். ஸோ அதை தயவு செஞ்சு எல்லாரும் உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்மளுடைய வெப்சைட்டை பார்க்கலாம். ஸோ வெப்சைட் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே ஓகே. ஸோ புதுசாக வந்திருக்கவங்களுக்காக ஸோ எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு, ஸோ இங்கே வந்து நம்ம இந்த உறுப்பினராக கரம் உருவாக கரம் கோர்ப்போம்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனால ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வந்துடும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து, ஸோ மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ் ஸ்டார் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்குறது எல்லாரையும் கட்டாய தகவல்கள். ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா எல்லாமே உங்களுடைய தகவல் தான். ஸோ அதை செலக்ட் பண்ணி கீழே இருக்கிற ஆப்ஷனை கொடுத்து ப்ரொசீட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ இதான் வந்து பேசிக்காக இருக்கிற நான் சொல்கிறது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட கேளுங்க. ரெண்டாவது வந்து நம்ம ஒவ்வொரு பெட்டிஷனையும் கையில் எடுக்கும்போது குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுவோம். ஸோ அந்த சப்மிட்டட் இது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த ஆவணங்கள் பகுதியில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ நம்ம நிறைய டீட்டாஸ் கொடுத்துருக்குறோம். இதை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிடையாது. ஸோ நாம் வந்து அதை எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்னு கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு சிமிலர் சர்ச் இன்ஜின் மாதிரியே நம்ம வச்சிருக்கிறோம். நீங்கள் கூகுளில் போய் தேடுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி நம்முடைய இதுலேயும் பண்ணலாம். ஸோ ஆர்டிஐ வேணும்னா நீங்கள் ஆர்டிஎன் அப்படின்னு அடிச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும் ஆர்டிஐ சம்மந்தமாக எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சர்ச் ரிசல்ட்டில் 2027 இருக்குது. இந்த மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸு கூட நம்ம இதில் நிறைய வச்சுருக்குறோம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தயவு செஞ்சு அதை ஒரு முறை பார்த்துருங்க. பார்த்துட்டு சந்தேகங்கள் இருந்தால் நம்ம மீட்டிங்க்கு வரும்போது ஒவ்வொருத்தருமே கேட்கலாம் நம்ம வெப்சைட்டில். ஸோ புதுசாக நம்ம ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற மெம்பர் லிஸ்ட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக தாலுக் லெவலில் நம்ம மைக்ரேட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாம் வந்து ஒரு தற்காலிக ஒரு எல்லையா வந்து நம்ம 4 டிஜிட்டுக்கு மாறணும் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 100+ ஆகணும் அப்படின்னும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை நம்ம வந்து நம்மளுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வந்து 4 டிஜிட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது. லைக் ஒரு பெட்டிஷனை நம்ம குரூப்பில் போட்டு ஒரு மெசேஜ் போடுறோம்னா பார்க்குற எல்லாருமே வந்து டக்குன்னு
கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு அந்த சிசி மெயில் வர்றது வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். 2வது வந்து நம்மளுடைய மெயின் கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தாலுக்கால இருந்தும் ஒவ்வொரு வாலண்டியர் நமக்கு தேவை. நம்ம ஒரு மனு போடுறோம் அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற தாலுக்காவிலயும் நமக்கு அந்த மனு பிரசன்ட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நம்ம வைக்கிறது. ஸோ 200க்கும் மேற்பட்ட தாலுக்காஸ் இருக்குது. அந்த ஒரு பெட்டிஷனை நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா, டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க, தாலுக்குல இருக்கிறவங்க எல்லாருமே ஓவர் த நைட் நம்ம போட்டுறணும். ஸோ அப்ராக்சிமேட்டா 317 தாலுக்கா இருக்கு. ஸோ புதுசா இப்போ ஒரு சில தாலுக்காஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கெசெட்ல ரிலீஸ் ஆகல. பட் இருந்தாலும் நம்மளுடைய குறிக்கோள் படி ஒரு மனுவை நாம தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மனு வந்து எல்லா தாலுக்காஸ்ல இருந்தும் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷரா போகணும். ஒரு மனு போற இடத்துல 317 மனு போச்சுன்னா, பிளஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு 40 போட்டுக்கோங்க. பிளஸ் அடிஷ்னலா ஒரு 4 போட்டுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 420 மனு இல்ல 450 மனுக்குள்ள போகலாம். இதுல உறுப்பினரா இருக்கிறவங்க மட்டும் அனுப்பணும்னு கிடையாது. நம்ம லிங்க்ஸை நம்ம ஃபார்வர்ட் பண்றதை பார்த்து மற்றவங்க கூட கேள்விகள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளான் நம்ம வச்சிருக்கிறோம். என்ன செய்ய போறோம் அப்படின்றதுக்கான ஒரு இது. ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆர்டி ரிலேட்டடா பிளஸ் சட்டம் ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போது நம்ம வெப்சைட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லலாம். ஏதாவது சந்தேகங்கள் நீங்க கேட்குறீங்கன்னா நம்மளுடைய ஃபீட்பேக் செஷன்ல நீங்க அப்டேட் பண்ணுங்க. ஸோ யார் அவைலபிளா இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ஸோ அதனால அது வந்து டாக்குமெண்ட் ஆகும். அடுத்து வேற யாராவது சிமிலர் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க சர்ச் பண்ணாலே அந்த டவுட் வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதை வச்சு அவங்க அடுத்தடுத்த இதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம பழனித்துறை சார் வர்ற மாதிரி இருந்துச்சு. 2வதா வந்து சரவணன் சார். ஸோ பழனித்துறை சார் வந்து கலந்துக்கிறதுல ஒரு சில சிரமங்கள் இருக்குது. அவர் வந்து நெக்ஸ்ட் வீக் இதில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த நான் இப்போ என்ரோல்மெண்ட்டு ப்ளஸ் நம்மளுடைய அஜெண்டா, ஸோ இந்த 2த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சிவா, நம்ம வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃபீட்பேக் அந்த டேபை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லாருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த கருத்துக்கள் ஃபீட்பேக் இருக்குங்களா, நான் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். ஓடிபி வரவில்லை. நான் மெயிலுக்கு வந்திருக்குங்கண்ணா. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. வந்திருக்கு. இது 3.568. ஸோ எல்லாருமே யாராவது எந்த சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஓடிபியை வச்சு லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ புதிய பதிவு, ஸோ இந்த புதிய பதிவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எங்கள் டைட்டிலாக போட்டு இப்போ மின்சாரம்னா மின்சாரம், இல்லை ஆர்டிஐன்னா ஆர்டிஎன் போட்டு டீட்டெயிலாக எனக்கு 6.1 போடுவது எப்படி, 19 போடுவது எப்படி, இல்லை இதில் வேற ஏதாவது ஆன்லைன் மட்டும்தானா, உங்களுடைய சந்தேகம் என்ன இருக்குதோ அதை இதில் தயவு செஞ்சு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு போஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி போடுறேன், சரிங்களா? இது வந்து பரிந்துரையா, கேள்வியா, அப்ரிசியேஷனா, கம்ப்ளைண்டா, எது வேணுமானாலும் நீங்க சொல்ல வர்ற விருப்பத்தை வந்து நீங்க இதுல தெரிவிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினை போடலாம். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் தான் ஆக்சுவலா. சப்மிட் போஸ்ட் கொடுத்தா போஸ்ட் ஆயிடும். ஸோ எனக்கு இது பதில் தெரியும். ஸோ உங்களுடைய தேவை என்னவோ அதை இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதில் நிறைய டேட்டாஸ் இருக்குது, ஃபார்மேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, ஆர்டிஐ ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பேசிக் சட்டம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் அதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு ஒரு புகார் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஓடிபி வரல, இல்லை எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபால்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து ஆர்டிஐ புக்கு கூட ஒன்று அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்மளுடைய வெப்சைட்டில். ஸோ ஆர்டிஐ பற்றி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த புக்கை பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு சிலர் சொல்கிறாங்க, நிறைய ஃபீட்பேக்ஸ் வருது, லைக் உங்கள் இதில் வந்து எங்களுக்கு ஐடி கார்டு ரிலேட்டடாகவும், இல்லை வெப்சைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், இல்லை அடுத்த பத்திரப்பதிவுத்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது, அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியும், ஒரு சில ஊழல்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும், இப்படி நிறைய வருது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் தெரிவிக்கலாம். இதில் தெரிவிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கும் இங்கே கேப்சர் ஆகுது, ப்ளஸ் அது எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேக்ஹெண்ட்லேருந்து நாங்கள் அதை எல்லாத்தையும் டேட்டாவை எடுத்து உங்களுக்கு எந்த பெஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அந்த எந்த ஒரு சரியான பதிலும் உங்களுக்கு எந்த வகையில் கொண்டு வந்து சேர்க்கலாம், நீங்கள் கேட்குற தகவலை அப்படின்றதுக்கும் ஒரு வழிவகை இதில் உருவாகுது. ஸோ இந்த ஃபீட்பேக் கொடுக்குற இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ப்ளஸ் வேறு யாராவது கேள்வி கேட்டு அதை நீங்கள் செக் பண்ணணும்னா கூட இதில் செக் பண்ணிக்கலாம். பெண்டிங்கு, இன் ப்ராக்ரஸ், கேட்டகரிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சஜஷன் அப்படின்னு கொடுத்தா இதில் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு எம் அப்படின்ற ஐடியிலேருந்து, பாருங்க சுற்றறிக்கை ஒன்று கேட்டிருக்கிறாரு, அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க சார், அதுக்குண்டான கேள்விக்குண்டான பதில் பாருங்க. இணையதளத்தில் ஆவணங்கள் என்ற தலைப்பில் ஆர்டிஐ என்பதற்கு கீழ் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதை அவர் பார்த்துக்குவார். ஸோ அடுத்த கொஸ்டின் இது வந்து மறுபடியும் அவங்க வேற யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் டைம் சேவிங் ப்ளஸ் எஃபெக்டிவ் இந்த ரெண்டு இதையும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபீட்பேக் இதில் வச்சுருக்குறோம். ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகள், பரிந்துரைகள், பின்னூட்டங்கள், குறிக்கோள்கள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் பதிவு பண்ணலாம். நீங்கள் என்ன பதிவு செய்ய நினைக்கிறீங்க, பாராட்டுகள், பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதை கூட நீங்கள் இதில் பதிவிடலாம். நான் பேசுறது எத்தனை பேர் கேட்குது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 35 பேர் இருக்கோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 34 பேர்ல 13 பேருக்கு தான் கேட்குதா? 14 15 16 17 17 பேருக்கு தான் கேட்குதா? 50% தாண்ட மாட்டோம்ன்றமே. ஓகே, எல்லாரும் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க. 17 பேருக்கு தான் கேட்குதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சிவா, சரவணன் சார் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஜாயின் பண்ணுவாரு. அவர் ஒரு டிராவலிங்ல இருக்காரு, ஆனா ஜாயின் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதுக்கடையில வந்து இன்னைக்கு ஒரு 2 விஷயத்தை நம்ம வந்து ஹைலைட் பண்ணிடலாம். சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்று வந்து நம்ம இந்த காவல்துறை சீர்திருத்த சட்டம் பற்றி ஒரு 20-25 நாளைக்கு முன்னால் நம்ம ஒரு காமனாக வந்து ஒரு புகார் மனு நம்ம அனுப்பிச்சிருந்தோம். கரெக்ட். எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு மெயிலில் வந்து ஒரு 90 பேருக்கு போயிருந்தது. ஓகே. அதில் வந்து ஒரு விசித்திரமாக என்ன நடந்திருக்குன்னா, நேற்றுக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அந்த எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு லாட்டுக்கு நேற்றுக்கு முந்தா நாள் வந்து ஒரு இமெயிலில் வந்து ஒரு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம உங்களுடைய பெட்டிஷன் வந்திருக்கு, இது விஷயமா விசாரணை பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்க ஆவணத்தெல்லாம் கொண்டுட்டு நீங்கள் நேரடியாக வாங்கன்ட்டு
ஒரு நாள் கேப்ல அவங்களுக்கு இமெயிலில் சம்மன் அதை அனுப்பிச்சிருந்தாங்க. நம்மளுடைய நம்பர்கள் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நாம முறையா வந்து நம்மளுடைய லீகல் அட்வைஸர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு நேற்றுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருந்தோம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையா வந்து இது காவல்துறை வந்து செய்யக்கூடிய ரொம்ப நாசுக்கான வேலை. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு பொது விஷயங்கள் வந்து கையில் எடுத்து பண்றவங்கள ஒரு மறைமுகமா டிஸ்கரேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி சம்மன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி போட்டோம்னா அடுத்து அவங்க இந்த மாதிரி எந்த மனுவும் போட மாட்டாங்க, அவங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதுக்கு மாறாக நாம அதை எதுக்காக போட்டோம், நம்ம அந்த மனுவில் வந்து அவ்வளவு ஆதாரத்தையும் திரட்டி போட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் ஆக்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு ப்ளஸ் ரூல்ஸு, அது இல்லாமல் நாம் வந்து ஆர்டிஐயில் சேகரித்த தகவல்கள் அத்தனையும் ஆவணப்பூர்வமாக அதில் இணைச்சி தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸை கோட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் 38 மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் வினோதமாக ஒரு சம்மனை வந்து ஒரு 6 பேருக்கு மின்னஞ்சல் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 6-7 பேருக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா மறைமுகமாக ஒரு த்ரெட்டு, இப்படி ஒரு சம்மன் அனுப்பிச்சா அடுத்து இந்த வேலைக்கு வரமாட்டாங்க. ஆனால் இதுக்கு நம்ம முறையாக வந்து நம்ம பதில் கொடுத்துருக்கோம். சரவணன் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு சம்மன் எந்த சூழ்நிலையில் அவங்க அனுப்பணும், எப்படி அனுப்பணும், எவ்வளோ நாள் கேப்பில் அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும், அப்புறம் வந்து அந்த சம்மனில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் சுட்டி காட்டி உங்களுடைய சம்மனில் இந்த குறைகள்லாம் இருக்குது, நாங்கள் வந்து அனுப்பிச்ச அந்த குறை களைவு மனுவுக்கு இந்த சம்மன் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி சம்மன் அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்தால் எந்த சட்டத்தின் கீழ் எந்த பிரிவின் கீழ் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு நாள் கேப்பில் நீங்கள் அனுப்பிச்சதே வந்து இது இயற்கை நீதிக்கு முரணானது அப்படின்றது எல்லாமே சுட்டி காட்டி அனுப்பிச்சிருக்கோம். அதை விட இன்னைக்கு அனுப்பிச்சிருக்க அந்த டிராஃப்டில் வந்து இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து போட்டிருக்கோம். அதாவது வந்து அவங்க வந்து ஜிமெயில் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் மெயிலை யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மெயிலை அட்டாச் பண்ணியிருக்காரு. அதுவே வந்து அடிப்படையில் தப்பு. 2016 டிஜிபி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டிஜிபி ஆஃபீஸ் வரல எல்லாத்துக்கும் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காரு. cctns.gov.in அந்த டொமைன் இமெயிலை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2016 சர்க்குலர் போட்டோம். அதை வந்து கண்டுக்காம இன்னைக்கு தேதி வரலும் ஜிமெயிலை பயன்படுத்துறது இது முழுக்க சட்டத்துக்கு புறமுன்னு நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். அதனால சரவணன் சாரும் ஜாயின் பண்ணிட்டாரு, அவரும் இதை பற்றி பேசுவார். இதை எதுக்கு நம்ம ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்னா அப்படின்னா வந்து முதல்ல அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டு உங்களை வந்து ஒரு விசாரணைக்குன்னு கூப்பிட்டா அடுத்து வந்து இது எதுக்குடா இந்த தொல்லை அல்லது தலைவலி அல்லது நியூசன்ஸு அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கி போகிறவங்க தான் நிறையா இன்னைக்கு இருக்காங்க. அதனால நாம் ரைஸ் பண்ணுற அந்த வாய்ஸை சப்ரஸ் பண்ணுறதுக்கான அந்த உத்தி தான் வந்து இந்த சம்மன். ஆனால் அந்த சம்மனில் எவ்வளோ ஓட்டை இருக்குது, அவங்க சட்டத்துக்கு ரொம்ப நமக்கு சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். விஷயமா வந்து நம்ம சரவணன் சார் இப்போ நம்மள்கிட்ட பேசியிருக்காரு. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் இப்போ வச்சுருக்கோம், ஒரு மனுவாக வச்சுருக்கோம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஐ வந்து சட்டம் வந்து 20 வருஷம் ஆகுது, இணையதளம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது. நாம் எல்லாமே 2 வருஷமாக இந்த இணையதளத்தை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி வேலை பார்த்துட்ருக்கோம். ஒரு டிஜிபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐஜிபி, ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் எம் ஆதிமூலம் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஒரு பதில் கொடுத்துருக்கார். ஆன்லைனில் போட்ட பெட்டிஷனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு பதிலாக அவர் என்ன கேட்டிருக்காருன்னு, நீங்கள் எந்த இமெயிலிருந்து இந்த பெட்டிஷனை அனுப்பிச்சிருக்கீங்க எங்களுக்கு தெரியல, நீங்கள் எனக்கு அது வந்து அதை சொல்லுங்கள், நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. எப்போ 90 நாள் கழிச்சு. அப்போ அவருக்கு வந்து ஆன்லைன்னா என்னன்னு தெரியல, தமிழ்நாடு ஆன்லைன் ஆர்டிஐ online.tn.gov.in வெப்சைட்னா என்னன்னு தெரியல, யூசர் ஐடினா என்னன்னு தெரியல, கீழே யாரோ ஒரு கிளர்க்கோ அல்லது வந்து கீழே லோவர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் ஏதோ ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாருன்றக்காக ஒரு ஏஐஜிபி கேடரில் இருக்கிறவர் ஒரு கையெழுத்தை போட்டு 90 நாள் கழிச்சு நமக்கு அந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இது விஷயமா நம்ம முதல் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம், அதுக்கும் பதில் இல்லை. ஆணையத்தில் 2ஆம் மேல்முறையீடும் பண்ணிட்டோம். அதனால அதை சுட்டி காட்டி அவர் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கோட் பண்ணி இப்போ ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம டீமில் ஒரு 15 பேர் அதில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே வந்து விசிட் பண்ணி கட்டாயம் தரவா அதை படிங்க. அதுக்கான பேக்கப் பேப்பர்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ஆவணத்தையும். அதனால இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃபீஸு ஒரு டிஜிபி ஆஃபீஸில்
இப்படி வந்து ஒரு நடந்ததை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால வந்து நம்ம காவல்துறைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சட்டத்துக்கு புறம்பா வந்து நடக்கிறத நம்ம அப்படியே கண்டு காணாமல் போக முடியாது. நாம் வந்து அதை நிச்சயம் வந்து கையில் எடுத்து அதுக்கு வந்து சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுடைய மீட்டிங்கில் வந்து நம்மளுடைய வழக்கறிஞர் திரு சரவணன் அரவிந்த் நம்மளோட இணைந்திருக்கார். இவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அதாவது குளோபல் லா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக ஏற்படுத்தி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்னைக்கு இருக்கிற வியாபார உலகத்தில் சாமானியனுக்கு சட்ட அறிவை இலவசமாக ஏறக்குறைய ஒவ்வொரு வாரமும் 2 மணி நேரம் 6:30 8:30 சம்டைம்ஸ் 9 மணி வரலும் கூட வந்து அது நடத்துகிறாங்க. ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரும் ஆளுமைகள் எல்லா விதமான சட்டங்கள், அதாவது ஹைகோர்ட்டில் வந்து கேஸை எப்படி நடத்துறது, பார்ட்டி இன் பர்சனாக எப்படி அப்பியர் ஆகிறது, அல்லது வந்து நம்மளுடைய கன்சூமர் கேஸ் ஆகட்டும், அல்லது போக்குவரத்து சம்பந்தமானதாகட்டும், அல்லது சொத்து சம்பந்தமானதாகட்டும், நாமினி, இந்த மாதிரி வந்து எந்த விதமான சட்டங்கள் அவருக்கு யார் ஆளுமைகள் எல்லாரையும் ஒவ்வொரு வாரமும் அழைத்து வந்து சாமானியர்களுக்கு அந்த சட்ட அறிவை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்க கமர்ஷியல் வேர்ல்டில் இந்த சர்வீஸை கொடுக்கறதுன்றது மிக 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 புனிதமான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வரீங்கன்னா ஒரு 500-1000 ஃபீஸ் கொடுக்காம அவர் வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டார். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ரீயா இந்த சேவையை உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நாம் வந்து ஒரு கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணி கேள்விகளை கேட்டு இந்த சேவையை பண்ணிட்டு இருக்கிற அவருடைய பணி மகத்தானது. அவரை நாம் வரவேற்கிறோம் இந்த நமது மாண்புமிகு இந்த வார கூடுதலுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இணையதளம், கடித போக்குவரத்துகள், இது அனைத்திற்கும் அவருடைய உதவி, அதாவது சட்ட உதவி தேவைப்படுகிறது என்று நாம் கேட்ட உடனேயே தாராளமாக எனது உதவியை நான் செய்கிறேன் என்று நம்மளுடைய இணையதளத்தில் பதிவு பண்ணி நமக்கு வந்து அவர் வந்து சட்ட உதவியை வழங்குறதா சொல்லியிருக்காரு. நம்ம இணையதளத்தில் அவரை வந்து நம்மளுடைய சட்ட ஆலோசகராகவும் நம்ம மதிப்பு கொடுத்து அவரை நம்ம வந்து நம்மளுடைய இணையதளத்தில் அவரோட பெயரையும் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். திரு சரவணன் அவர்களை இந்த கூட்டத்திற்கு நாம் உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். சரவணன் சார், நீங்க பேசலாம் சார், ப்ளீஸ். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த அருமையான மேடை மாண்புமிகு மக்கள் இயக்கம், பேரே சம்திங் வேற மாதிரி, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி. மாண்புமிகு மக்கள் இயக்கம் சடம் சாரம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேரை அறிமுகப்படுத்துறப்பவும் எனக்கு அந்த பேரை பார்த்து கொஞ்சம் பிரமிப்பா இருந்தது. நீ இப்படில யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த அந்த இது போன்ற ஒரு, அதாவது எப்படி சொல்றது, தனித்துவமிக்க ஒரு அமைப்புல நானும் ஒரு அங்கம் என்பதில் எனக்கு மிக கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும். அந்த இதுல வந்து இன்றைக்கு முதல் முறையாக உங்களோட நான் கலந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆக்சுவலா வந்து நீங்க, நான் இந்த டைம்ல வீட்டுல இருந்து இந்த பொறுமையை நிதானமா இந்த கையாளணும்னு பார்த்தேன். பட் அவர் அவசர வேலையாக ஒரு உறவினருக்காக காவல்துறை வரைக்கும், காவல் நிலையத்து வரைக்கும் வர வேண்டியதை போச்சு. அதனால அது சம்மந்தமா கொஞ்சம் அலைச்சல். அதனால இப்போ கார்ல உட்காந்துட்டே உங்கள்ட்ட அந்த தட்டி கழிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் சொன்னது அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சார்ட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு, நான் இயலாமை சொல்லி அனுமதி வாங்கிட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலா ஆரம்பத்துலேருந்து இப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஏறக்குறைய ஒரு 2009 நாம இந்த சட்டம் சார்ந்த பணிகள் நான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். முதல்ல லா ஃபவுண்டேஷன் ஒரு பேர் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம். எல்லாருமே சேர்றப்ப அதில் சில குளறுபடிகள் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்புறம் வந்து 2018 குளோபல் லா ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் ஒரு சரியான நிபுணர் குழுவால் அதை நிர்வகிக்கப்படுகிறது. நான் தலைவராக இருந்தாலும் கூட நம்ம அமைப்பு வந்து ஜனநாயக அமைப்பு. இப்போ சோசியல் ஆடிட் சொல்றீங்களா, அதே மாதிரி நம்மளுடைய இயக்கம் சம்பந்தமான கணக்கு வழக்குகள் மற்ற விஷயங்கள் வந்து யார் வேணா ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தெளிவாக வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கவனமாக கையாண்டுட்டு இருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் கடந்த ஏறக்குறைய 2018 ஒரு 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம ஆரம்பிச்சு. அதற்கு முன்னாடி வந்து கொரோனா காலத்திலிருந்து 2021 நம்ம இது நேரடி பயிற்சி வழங்க முடியாத சூழல்ல கட்டணமில்லா காணொலி வழி பயிற்சி அது ரொம்ப சிறப்பாக போட்டிருப்போம். இலவசம் சொல்ல மாட்டோம், கட்டணமில்லா காணொலி வழி பயிற்சி தான் போட்டிருப்போம். அதில் தான் வாரம் சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. மிக முக்கியமான ஆளுமைகள், திறமையான ஆளுமைகள், நிபுணத்துவம் பெற்றவர்களை அழைத்து வந்து வழக்கறிஞர்கள் மட்டும் இல்லை, இப்போ சார் கிளாஸ் எடுத்திருக்காங்க, ஆர்டிஐ பற்றி எடுத்திருக்காங்க. அது மாதிரி இது யார் வேணா எடுக்கலாம் மீன்ஸ் அந்த திறமை இருக்கும் பட்சத்தில் அவங்களை நாங்கள் அங்கீகரிக்க காத்திருக்கிறோம்.
அதுக்கு முன்னாடி நேரடி வகுப்புல வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு உறவினர் வீட்டு விருந்துக்கு எப்படி வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி காலையில வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து 11 மணி 11:30 மணிக்கு ஒரு டீ ஸ்நாக்ஸ், அதை வடையோ சுண்டலோ சம்திங் ஏதோ கொடுப்போம், சமோசா அந்த மாதிரி. அப்புறம் 1 மணி 1:30 மணி அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு அறுசுவை விருந்து, ஸ்வீட் இருக்கும், வடை பாயசம் இருக்கும், ஒரு அறுசுவை விருந்து இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும், எல்லாமே பாராட்டுற மாதிரி தான் இருக்கும். என் நிகழ்ச்சியில யாராவது கலந்துக்கிட்டவங்க இங்க இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இளங்கோவன் சார்லாம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குலாம் தெரியும். பட் அந்த மாதிரி நடத்துவோம். அப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு வந்து ஒரு போண்டா அல்லது கட்லெட் அல்லது அது கூட காஃபி இந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம். இதெல்லாம் வந்து கட்டணம் இல்லாம, எல்லாமே கட்டணம் இல்லாம தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த கொரோனா பிறகு நிறைய இடர்பாடுகள். அதில் வந்து இப்போ இந்த கட்டணமில்லா காணொலி வழி பயிற்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இது எங்களை பற்றி அறிமுகம். சார் இன்னும் விரிவாக சொன்னாங்க. முடிந்தவரை வந்து இந்த ஏன்னா இந்த சமுதாயத்துக்கும் நம்ம எல்லாமே எடுத்திருக்கோம். திரும்பி செலுத்த வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த வகையில வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களோட கரம் கோர்க்க விரும்புபவர்கள் சட்டம் சார்ந்த வந்து இது ஆக்சுவலாக மாண்புமிகு மக்கள் இயக்கம் அதுவும் சேர்ந்து தான் பண்றீங்க. பட் இருந்தாலும் எஸ்பெஷலி சட்டம் மட்டுமே இருந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பொறுப்பெடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க சடும் சாரை அணுகலாம். ஏன்னா சடும் சார் வந்து நம்ம இயக்கத்துல வந்து மேற்கு மண்டலத்துல வந்து ஆர்டிஐ ஒருங்கிணைப்பாளரா இருக்காங்க. ஆனால் நீங்க சாரவே தொடர்பு கொள்ளலாம். சார் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இது 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 வரைக்கும் மற்றபடி வந்து சார் என்கிட்ட கேட்டோன்னா நான் நிச்சயமாக உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னோம். தம்பி சௌபாரத் அவரை பற்றியெல்லாம் ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஸோ இளைஞர்கள் இந்த மாதிரி முன்னுக்கு வர்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நிறைய ஆளுமைகள் உள்ள இருக்கீங்க. ஜெகநாதன் சார் அவர் ஆசிரியர், அவரெல்லாம் இந்த அளவுக்கு வந்து ஆர்வமா வர்றாருன்றது ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி சில நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஏன்னா எல்லாரையும் பேர் சொன்னா யாராவது பேர் விடுபட்டா மன வருத்தம் வரும். அதனால அதை பதிவு தவிர்க்கிறேன். ஆனால் எதுவாக இருப்பினும் இந்த மாதிரி ஒரு அமைப்புல உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அடுத்த சோசியல் ஆடிட் லெவல்ல நீங்க போறீங்கன்றது ஒரு பெரிய விஷயம். இது சார் வந்து சவுண்ட் சார் அப்ப அவங்க இந்த டீம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த அடையாள அட்டை நீங்க போட்டே ஆகணுன்ற ஒரு அரசு ஆணையை நான் காட்டி நிறைய அலுவலகங்களை பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து தலையிடுறதால தவிர்க்க ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் இது இருக்குல்ல சார் பதிவாளர் அலுவலகத்திலையும் தொடர்ந்து வந்து இந்த புரோக்கர்ஸ் இது தலையீடு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து யார் புரோக்கரு, ஐ மீன் யார் மீடியேட்டரு, யார் இதுன்னு தெரியல எங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இது உங்களுக்கு அடையாள அட்டை போட்டு உட்காருங்க அப்படின்னா நான் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் போலீஸ்காரங்கிட்ட நம்மளால வந்து ஒரு பயம், காவல்துறையினர் வந்து அதாவது பார்த்தாவே அவர் பேரை கேட்க பயப்படுவான். சில பேர் வந்து மொபைல் எனக்கு கூட இப்போ ரீசெண்டாக ஒரு 15 நாள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 2 காவலர் ஒரு விஷயம் விசாரிக்க வந்தாங்க. நான் கேஷுவலாக பேசுகிறேன், உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டேன். இது இருக்குல்ல சார், நாங்கள் இருக்குல்ல, நீங்கள் மொபைலை போட்டு மறைச்சு வச்சிருக்கீங்க, அது பாருங்க மொபைல் கையில் எடுத்தால் தான் மேடம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்ற. ஸோ அந்தளவுக்கு இந்த கேட்க துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். ஏன்னா இதில் வந்து ஒரு விஷயம் அழுத்தமாக சொல்லியிருக்கீங்க, அவன் நம்மளுடைய பணியாளர்கள். அதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா, நம்ம சட்டத்திலே அதுதான் பப்ளிக் சர்வெண்ட். யாரெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். அந்த பட்டியலில் நம்ம கொடுக்குற வரி பணத்தில் சம்பளம் வாங்குறவங்க தான். ஆனால் அதற்காக வந்து ரொம்ப அவங்கள தாழ்த்தியெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம்ல இல்லை. சரியா, நம்ம அவங்கள அப்படிதான் பேசணும் இப்படி தான் பேசணும். நம்ம எப்படி வந்து உரிமையா வந்து குடியரசுத் தலைவர்னு சொல்றதுனால இந்த வேர்டை அரைவ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயம் நம்மளும் குடியரசர்கள் தான். சரியா, நமக்காக பணி செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் அந்த அரசு ஊழியர்கள் என்று பொது ஊழியர்கள். அது எந்த வகையா இருக்கட்டும், அரசு சம்பளம் வாங்குற எல்லாமே அரசு ஊழியர்கள் தான். சரியா, அவங்களுடைய கடமையை சரியாக செய்யும் பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரி சோசியல் ஆடிட்டோ மற்ற விஷயங்களோ தேவைப்படாது. அதுக்கு இல்லை ஒரு அவசியம் இல்லாத சூழல் ஏற்படணும் அப்படிதான் நாங்கள் விரும்புறோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தான். இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து சிரிப்பு தான் வரும், இதெல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? பாருங்க, அலுவலகத்தை அடையாளப்படுத்தும் பெயர் பலகை தமிழ்ல ஆங்கிலத்தில் இருக்கா, இதெல்லாம் பேசிக்கா இருக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கும். அந்த அரசு அலுவலகங்கள் தாலுகா ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லாம் போனோம்னு வச்சுக்கலாம், அங்க போய் பார்த்தோம், வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் பார்த்தோம், கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து போனோம்னா உண்மையிலே அந்த ரெஸ்ட் ரூம் பக்கம்லாம் போயிட்டு வந்து வச்சுக்கோங்க, கழிப்பறை பக்கம்லாம் போயிட்டு வந்தோம், ஏன்டா வந்தோம்னா இப்போ அவ்வளவு ஒட்டடை, அவ்வளவு ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு என்ன சொல்றது ரொம்ப அழுக்குவா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் அப்படி வச்சிருப்போமா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ அங்க இருக்கிற அதிகாரிகள் கூட சொல்லக்கூடாது, அது தவறுதான். அங்க இருக்கிற ஊழியர்கள் அலுவலர்கள் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா எவ்வளோ பணம் வருது, லஞ்சமா வாங்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, ஒரு சின்ன தொகை அவங்க சம்பளத்துலேருந்து ஒரு சின்ன தொகை செலவு பண்ணி அதை வந்து துப்புரவு பணியாளர்கள் உள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்தா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒரு ஏரியா, இன்னைக்கு இந்த ஏரியா கிளீன் பண்ணிடுங்க, இந்த ஏரியா கிளீன் பண்ணுங்க, ஒரு தூசு தும்பு இல்லாம பார்த்தா ஒரு நீட் அண்ட் கிளீனா இருக்கிற மாதிரி பார்க்கணும். கார்பரேட் ஆஃபீஸ் ஆகட்டும், தனியார் அலுவலகங்களை போய் பார்த்தோம்னா எவ்வளவு நேர்த்தியா வச்சிருக்காங்க. ஏன் ஒரு அரசு அலுவலகத்துல, ஏன்னா இது யாரோ இது நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லெத்தார்ஜிக்னஸ்,
எனக்கு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கு இருக்கிறது தான் பிரச்சனை. அரசு துறையில பணி கிடைக்கிற வரைக்கும் ஐயோ எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, கிடைச்சாதான் பொண்ணு கிடைக்கும் அப்படி மாதிரி நிறைய எல்லாம் பேசுவாங்க. ஆனா அந்த பணி கிடைச்ச பிறகு கிடைச்சிருச்சு அப்புறம் போராட்டம், இன்னும் சம்பளம் போட வேணும், அந்த மாதிரியான கோரிக்கை. இது வந்து எல்லாத்தையும் உங்க கையில இருக்கு. நான் இதை பற்றி ஒன்னொன்னா பேசி டைம் வீணடிக்க நான் விரும்பல. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு கைடன்ஸ். அதாவது தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் போட்டிருக்காங்க. அது இந்த படிவம் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் காட்டி, சார் நான் இந்த மாதிரி அமைப்புல வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கு சார் அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டா உங்களை அடையாள அட்டையை காட்டி, ஏன்னா நம்ம அடையாள அட்டையை அவங்ககிட்ட கேட்குறப்ப நம்ம அடையாள அட்டை போட்டுக்கணும்ல, நம்ம போய் காட்டி சார் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நல்லா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டா அநேகமா வரும். நீங்க யார் என்னை ஆடிட் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஒரு தடவை ஒரு காவல்துறை எஸ்ஐகிட்ட ஒரு விஷயம் நீங்க கேட்டது பதில் சொல்ல மாட்டேன்ட்டார். சரி பிரச்சனை இல்லைங்க, நான் ஆர்டிஐல வந்து 2Gல உங்க ஸ்டேஷன் வந்து ஆய்வு பண்றேன். நீங்க யார் என் ஸ்டேஷன் ஆய்வு பண்றதுக்குனாரு. நான் இந்திய குடிமகனுங்க, எனக்கு அந்த உரிமை இருக்கு, ஆர்டி ஆக்ட் எடுத்து படிச்சு பாருங்கன்னு சொன்னோன்னு அவர் ஆஃப் பண்ணி அன்னைக்கு ஈவினிங்கே திரும்ப கூப்பிட்டு சார் வந்து என்ன நான் கொடுத்துறேன் சார் வர சொல்லுங்க சார் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டேன். அது ஒரு விஷயம். இந்த பாருங்க இன்னும் அதிகாரிகள்ன்றது அலுவலர்கள் இன்னும் தவறு தான் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சியில நம்முடைய முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தருடைய சம்மந்தப்பட்ட ஒரு இதுல பெருநர் முகவரி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களுடைய முகவரியை போட்டு அந்த குடியிருப்புல இருக்கிற ஆள் வந்து வேற பேரை மாத்தி சம்பந்தமே இல்லாம ஒரு சொதன்னு போட்டு வச்சிருக்காங்க. நான் அவங்களை கூப்பிட்டு அதுவும் இல்லாம 7 நாளுக்குள்ள கொடுக்கணும், நாள் முடிச்சிருச்சு அப்படி மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் வியாக்கணம்னு பேசியிருக்காங்க ஒரு EBல. நான் இன்னைக்கு பிடிச்சி வாங்குவான்னு வாங்கி விட்டேன். முதல்ல நீங்க போட்ட இதே அந்த என்ன சொல்ற நோட்டீஸே தப்பு. அதை முதல்ல நீங்க சரி பண்ணுங்க. என்ன ஒரு பயிற்சியோட வந்திருக்கீங்க, முதல்ல அதெல்லாம் சரி பண்ணுங்க. நீங்க எப்படி எங்களை கமெண்ட் பண்ண முடியும்? எங்களை வேலை செய்யறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, யாருடைய தூண்டுதல் பேர்ல இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற அதை எடுத்து சொல்ற விதம், அந்த பொலைட்டா நம்மளுடைய கருத்துக்களை பதிய வைக்கிறோம். மாண்புமிகு நீதிமன்றத்துல போய் நம்ம விஷயத்த பேசுறோம்னா அவங்கள மிரட்டிலாம் பேச மாட்டோம்ல, பணிஞ்சுதானே பேசணும். பணிஞ்சு மீன்ஸ் அந்த நீதிபதிக்கு மரியாதை தர்றதை தாண்டி அந்த மன்றத்துக்கு என்ன மரியாதை தர்றோம், அந்த அந்த ஒரு கான்செப்ட் எல்லா இடத்துலயும் இருக்கணும். நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு பணிவோட எப்ப பணிவோடன்னு இன்சொல்லனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து பணிவா இதை கையாளணும். நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயமா சிக்கிப்போம். கூடுதலா வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ரிதம் செட் ஆகல, அவங்க ஏதோ கொஞ்சம் இடைஞ்சல் பண்றாங்கன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க குடிமட்டும் அங்கிருந்து நகர்ந்து வர்றதுதான் சரியா இருக்கும். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய அந்த கரூர் பகுதியில் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தொடர்ந்து போறது வர்றது, ஆர்டிஐ போடுறது, இது மாதிரிலாம் நிறைய பேர் அலுவலர்கள் போறப்ப ஒரு பெண்களை வச்சாலும் சிக்க வச்சிடறாங்க. பெண்களை வச்சு மரியாதைக்குரிய லீனா சார் கூட இப்போ நான் ஒரு ஆர்டிஐ தேனி மாவட்டத்துக்கு இடத்த போட்டேன். அப்போ கூட சொன்னாங்க அப்படி மட்டும் இந்த 2G அவாய்ட் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி என்கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க பெண்களை வச்சு சிக்க வச்சிடறாங்க அப்படி மாதிரி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனால மிக கவனமாக ஒவ்வொன்றும் கையாளணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சட்டத்தை படிங்க, தயவு செஞ்சு சட்டத்தை படிங்க. முதல்ல நீ படிக்க வேண்டியது இந்திய அரசியல் சாசனம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா வந்து நீ படிச்சாதான் நீங்க ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதையொட்டி தான் மற்ற சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. அதனால அதை படிங்க. ஆர்டி ஆக்ட் வந்து திரும்ப திரும்ப படிங்க. வெறும் சட்டத்தை படிக்காம அதை ஒட்டி வர வழக்குகள், அந்த வழக்குகளுக்குரிய தீர்ப்புகள், அதை பற்றி கொஞ்சம் ஆய்வு படிங்க. இதெல்லாம் நீங்க இருந்து இன்றைக்கு அன்றாட என்ன நடக்குது பாருங்க. இப்ப கூட பாருங்க, ராஜீவ்காந்தி கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட நபர் பேரறிவாளன் அவர் வந்து ஒரு வழக்கறிஞரா என்ரோல் ஆகியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பல்வேறு தரப்புல பல்வேறு விதமான விமர்சனம் வந்துட்டு இருக்கு. எங்கிட்ட கூட நண்பர் தனிப்பட்ட முறை போட்டு கேட்டிருந்தாரு. நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தேன். 2 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, அதனால வந்து பார் கவுன்சில் தடை பண்ண முடியாது அப்படிங்கிற விளக்கங்கள் சட்டப்பையோட கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது சரி தப்புன்றதை நம்ம யாரும் பண்ண முடியாது. வாழ்வாதாரம், லைவ்லினஸ், அதாவது அவங்க வந்து அடுத்த ஆர்டிகல் 21 வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லி சொன்னா அவர் புரிஞ்சிருச்சு. இதான் விஷயம். ஸோ சட்டத்துல கொஞ்சம் ரொம்ப நிபுணத்துவம் பெறணும்னு அவசியம். டாக்டர் அம்பேத்கர் மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவு தெரிஞ்சுக்கணும். அப்பதான், ஏன்னா சட்டம் தான் உங்களை சாதிக்க துணை புரியும். இப்போ நானும் நம்ம மரியாதைக்குரிய சவுடன் சாரும் ஜெகநாதன் சாரும் இன்னும் இளங்கோவன் சாரும் கூடவே வந்துட்டு இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களுக்கு துணை நிற்போம். சட்டத்தை கற்றுக்கொண்டு நீங்க சரியான பாதையில பயணிச்சீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு தொல்லை இருக்காது அப்படிங்கிறதா விஷயம். நீங்க ஏமாற மாட்டீங்க, அடுத்தவங்களை ஏமாற்றணும் எண்ணமும் உங்களுக்கு வராது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு ஈஸியா எடுத்துக்க முடியும், கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்ப இந்த புதுக்கோட்டை முக்கியமான மேட்ரு, புதுக்கோட்டை டிஎஸ்பி துணை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, அழைப்பானை.
ஆக்சுவலாக அந்த அழைப்பாணை அனுப்புறதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு. ஏதாவது ஒரு வழக்கு, அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குடைய எண், அந்த வழக்கு எண் இருக்கு, அதை எஃப்ஐஆர் நம்பர் சொல்லுவோம், கிரைம் நம்பர் நம்ம சொல்லுவோம். அந்த கிரைம் நம்பர் போட்டு இதன் அடிப்படையில் வந்து நீங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாளாவது டைம் தரணும். இன்னைக்கு கொடுத்து மறுநாள்லாம் வந்து அவங்கவுங்க 1000 வேலையில் இருப்பாங்க, வெளியூர் இருப்பாங்க. இப்போ நானே இருக்கேன்னா நான் திடீர்னு டெல்லி போயிருப்பேன், மும்பை போயிருப்பேன், இல்லை அப்ராடே கூட போயிருக்கலாம். அது எப்படி இவங்க கூப்பிட்டோன்னு போய் நிற்க முடியும்? அதெல்லாம் பல காரணங்கள் இருக்கு இந்த விஷயங்கள். அதுவும் இல்லாமல் நான் அதை சார்ட்ட சொன்னேன், உரியமன்ற மாலை நேரில் போக வேண்டாம். இப்போ எந்த ஒரு நீதிமன்றமாகட்டும், ஆர்டிஐ சம்மந்த ஆணையமாகட்டும், எல்லாமே வந்து காணொலி வழி வாயிலாக நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் மூலமா, ஈவன் இப்போ மண்மிகு முதல்வராகட்டும், இல்லை அரசு அதிகாரி இப்போ கூட பாருங்க, அர்ச்சனா பட்நாயக் அம்மா வந்து இந்த தேர்தல் சம்பந்தமான பணிகள் எல்லாத்தையுமே வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே சாத்தியமே. அந்த சாத்தியத்துக்கு ஏன் அவங்க வந்து நேரில் வான்னு சொல்றாங்க? அது ரொம்ப தெளிவாக சட்ட டிராஃப்ட் போட்டு கொடுத்தாங்க. அதில் நான் வந்து சட்டப்பேரவை மாற்றங்கள் விஷயங்கள் நான் சேர்த்தேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அலைச்சல், ஒருத்தர் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இப்போ கோடீஸ்வரங்க, பெரிய லட்சாதிபதி அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, பொருளாதார ரீதியா, இல்லை ஒரு பணியில கூட இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தான் வரணும். ஒரு 2 நாள் வந்தா அந்த பணி, அந்த சம்பளமோ அந்த வருவாயும் போயிடும். அதை தாண்டி தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் இதெல்லாம் உண்டு. நேரில் போறப்ப அவருடைய பேச்சுவார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும், ஒரு மிரட்டும் துணியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க வீடியோ கான்ஃபரன்சிங்னா அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, பயந்து நம்மளை சரியான முறையில் கையாள விரும்புவாங்க. அதுதான் நடத்தி ஆகணும், அதுதான் விஷயம். ஸோ அதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்துவோம். we have to insist. நீங்க வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் தான் என்னால் வர முடியும் அப்படி சொல்லலாம். தேவைப்படும் பட்சத்தில், இதை தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த உயரதிகாரிகளுக்கு, உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சிட்டு, ஏற்கனவே கவர்னருக்குலாம் சில விஷயங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து இவங்களுக்கு மண்பமே உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு நம்ம பெட்டிஷனை போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போதைக்கு அது போதும் நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது நீங்க கேள்விகள் கேட்டால் என்னால் பதில் சொல்றேன், முடிஞ்சா பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சரவணன் சார். உங்களுடைய என்ன சொல்ல பிஸி ஷெடியூல்ல இடையிலேயே நின்று நீங்க வந்து கலந்துட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் வந்து ஒரு விரிவான உங்களுடைய கருத்துரை வந்து கேட்கறதுக்கு ஆவலா இருக்கும். அடுத்த ஒரு வாய்ப்பு நாங்கள் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி தரோம். இப்போ இந்த புதுக்கோட்டை சம்பவத்துக்கு உங்களுடைய கைடன்ஸு, அஃப்கோர்ஸ் அதை கலந்தாலோசித்து தான் அந்த டிராஃப்ட் போட்டிருக்கோம். அந்த டிராஃப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழுவில் இருக்கிறவங்களே நிறைய கருத்துக்கள்லாம் பரிமாறி இருந்தாங்க. அதில் எல்லாரோட கருத்துக்களையும் ஏகதேசமாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணி தான் கடைசியாக ஈவினிங் ஒரு டிராஃப்ட் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். அதனால நம்ம வந்து ஏறக்குறைய வந்து 100 மனு போட்டிருக்கோம்னா இந்த 100 பேருக்கும் வந்து அவங்க வந்து இந்த சம்மன் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரும் இதை பார்த்து பேனிக் ஆக வேண்டாம். ஏதோ நம்ம வந்து யூனிஃபார்ம் அதாவது போட்ட போலீஸ் நம்ம வந்து சம்மன் அனுப்பிச்சிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய இந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி இதை கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்கு வந்து அவங்க தடை போடுறதுக்கான ஒரு முயற்சி. இதை நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கோம். நிச்சயம் எதிர்கொள்வோம், சட்டப்படி எதிர்கொள்வோம், பயக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே வந்து இந்த டிராஃப்டை உங்களுடைய அந்த டேட்டு, அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு, உங்களுடைய வாலண்டியர் நம்பரு, பேர் எல்லாத்தையும் முறையாக வந்து அதில் போட்டு மின்னஞ்சலில் அனுப்பிச்சிருங்க. மின்னஞ்சல் ஏற்கனவே மின்னஞ்சலில் வந்துருந்துச்சுன்னா அந்த மெயில் அட்ரஸ் அதுலேயே இருக்கும், அதில் மின்னஞ்சல் அனுப்பிச்சிருங்க. யாருக்காவது மின்னஞ்சலோ அனுப்புறதுலையோ ஏதாவது சிரமங்கள் இருந்தால் கால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறோம். யாரும் நேரடியாக போக வேண்டாம். அதுக்கு மேலே அவங்க வேறு ஏதாவது ஃபர்தர் நோட்டீஸ் வருதுன்னா நம்ம லீகலாக வந்து வி வில் ஃபேஸ் இட். நம்மளுடைய குளோபல் லா ஃபவுண்டேஷன் இருக்காங்க, அதில் ஒரு நிறைய அட்வொகேட் டீம்ஸ் இருக்காங்க, நமக்கு நிச்சயம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை வந்து இது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் ஒரு டிஜிபி ஆஃபீஸில் எவ்வளவு வந்து ஒரு அசால்ட்டாக, அதாவது ஒரு என்ன சொல்கிறதுனாக்கும் ஒரு கேலி பண்ணுற மாதிரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு ஒரு ஏஐஜி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ அதை நம்ம வந்து வன்மையாக கண்டித்து ஒரு லெட்டர் வந்து இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கோம். அது ஒரு புகார் மனுவாகவே அனுப்பிச்சிருக்கோம் டிஜிபிக்கு. எல்லாரும் படிச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்து நாம் எல்லாருமே வந்து ஒத்த குரலில் வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணும்போது தான் அவங்க வந்து அவங்களுடைய போக்கை மாற்றிக்குவாங்க. இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் மட்டும் இல்லை, இந்தியன் சிட்டிசன்ஸும் வந்து அவங்கனால தான் நமக்கு வந்து இந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கோன்ற அந்த ஒரு நம்ம நினைப்பை வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு போவோம். அதனால தான் வந்து நம்ம சேலம் ஜெகதீசன் சார் கூட அடிக்கடி, ஜெய்சீலன் சார் கூட வந்து சொல்லுவார், அவர்கள் வந்து அரசு பணியாளர்கள், நாம் வந்து இந்திய குடியரசர்கள், நமக்காக பணியமர்த்தப்பட்டவர்கள். நம்மளுடைய லெட்டரே வந்து நாம் வந்து ஹை லெவலில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து கமாண்டிங்கில் நீங்கள் லெட்டர் எழுதுனா தான் வந்து நம்மளை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றது அவரோட வாய்ஸ்.
அஃப்கோர்ஸ் நாம எல்லாரும் வந்து இன்னும் அவ்வளவு தூரம் ஃபைன் டியூன் ஆகலை. இன்னும் போலீஸ்னாலே வந்து பேக் அடிக்கிற நண்பர்கள் தான் நிறைய இருக்காங்க. ஆனா எதிர்கொள்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவங்களை எம்பவர் பண்ணணும், ஹேண்ட் ஹோல்டு பண்ணணும். அதுக்கான முயற்சி தான் இந்த மாண்பு மக்கள் தளம் வந்து செஞ்சிட்டு இருக்கோம். இந்த தளத்துல எந்த அமைப்புல இருக்கிறவங்களும் வந்து இணைந்து உங்களை வந்து ஈடுபடுத்திக்கலாம். இதுல வந்து இது இந்த தளத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இது மாண்பு மக்கள் எக்ஸ்க்ளூசிவ் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இலக்கு ஒன்று மட்டும்தான் முக்கியம். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதில் இணைந்து உங்களுடைய சேவையை நீங்கள் தொடரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம வழக்கறிஞர் திரு சரவணன் இருக்காரு. அவர்கிட்ட ஏதாவது ஒரு 5 நிமிடங்கள் உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எதுவும் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இதுல இன்னொரு வருத்தம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம நண்பர் இயக்கத்தை லா ஃபவுண்டேஷன் இருந்த பீரியட்ல இருந்தவர் முருகன் சொல்லிட்டு தேவதானப்பட்டி பகுதி, தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பகுதி, அது சம்பந்தமே இல்லாம அவரையும் அவர் மனைவியெல்லாம் கூட்டு வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க. இவரெல்லாம் அடிச்சு உதச்சு என்னமோ பண்றாங்க. அவர் நம்மளுடைய என்ன சொல்றது வழிகாட்டுதல் வழக்கெல்லாம் போட்டு பெரிய பிரச்சனை ஆச்சு. அவர் அதுக்கு பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து டிஎஸ்பி ஆயிட்டாரு. ஆனா அந்த பழைய கேஸ் அவர் மேல இருக்கிறது இன்னும் வரல. திருப்பதி ராஜன் சொல்லி திண்டுக்கல் ஒரு நண்பர் வழக்கறிஞர் மூலமா என்னை அணுகுறாங்க. சொல்லி கொஞ்சம் யாரோ வாய்ஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ் யாருன்னு பாருங்களேன். சார் அது உங்க சைடுல இருந்து தான் வருது, மியூட் ஆயிடுது. இல்லையே, நான் என் சைடுல வர வாய்ப்பு இல்லைங்களே. நான் ஏசி ஆப்புறேன் சார். இல்ல சார், சவடமுத்து சார் சைடுல இருந்து வந்துச்சு. இப்ப பேசுங்க, தெளிவா இருக்கு, பேசுங்க. இந்த விஷயம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரில அந்த உயர் அலுவலர் அவர் வந்து இன்னைக்கு முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. எப்படி அந்த கேஸ் வெளியே வர்றதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறப்ப வேகமா அடிச்சிருவாங்க. அது நடக்கிறதா. இப்ப நடந்த அந்த இப்ப கொடூர கொலைகளுக்கு பின்னாடி மரண தண்டனை கொடுத்தாங்க காவல்துறை ஆட்கள் இருக்கு. அந்த மாதிரிதான் அடிக்கிறப்ப வேகமா அந்த ஒரு பரபரப்புல அடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்றது, நீங்கள் சட்டத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வார வாரம் நாங்கள் நடத்துற நிகழ்ச்சியில வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வாய்ப்பு நீங்க தான் உருவாக்கணும், சரிங்களா? இப்ப எனக்கு கூட பாருங்க வர முடியல, இருந்தாலும் வந்து ஒரு ஓரமா வண்டியை நிறுத்திட்டு அவங்க கூட பேசுறேன். இந்த மாதிரி நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்க பேச போறதுல நீங்க ஹெட்போன் போட்டு கேட்டுக்கலாம், கேட்டுட்டு குறிப்பெடுத்துக்கலாம். இது தொடர்ந்து பாக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சட்டத்துல நீங்க தெளிவானாதான் நீங்க வெற்றின்றது எளிமையா உங்களுக்கு கிடைக்கும். பயம் உங்களுக்கு போகும். பயம் போனாதான் மற்ற விஷயங்களை சாதிக்க முடியும். பயம் இருந்தா சாதிக்க முடியாது. இதான் விஷயம். நன்றி. இப்ப யாராவது கேள்வி என் சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. சார் வணக்கம் சார், மிக சிறப்பா தெளிவா சொல்லியிருந்தீங்க. நன்றி சார். யார் பேசுறீங்க? சார் சௌபாரத் பேசுறேன் சார். நன்றி தம்பி, நன்றி. சரிங்க சார். என்னோட சந்தேகம் என்னங்கன்னா சார், எந்த சூழ்நிலையில சம்மன் அனுப்ப முடியும், ஒரு ப்ராப்பரான சம்மன்ல அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையை சொன்னா ஒரு வருத்தப்படத்தக்க ஒரு விஷயம், வெக்கக்காடான விஷயம். உண்மையா விசாரிக்க வேண்டிய விடயங்களுக்கு விசாரிக்கிறது இல்ல, சம்மன் அனுப்புறது இல்ல, கேஷுவலா விட்டுறாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அவங்கள வந்து பணி செய்யறதை பற்றி தான் நம்ம தூண்டுறோம். அதை வந்து ஒரு குற்றச்செயல் மாதிரி பண்றாங்க. அவனால வந்து வழக்கு பதிவு செய்ய முடியாது. நீ வழக்கு பதிவு செஞ்சுட்டாதான் சார் தெளிவா டிராஃப்ட் போட்டிருந்தாங்க. எந்த குற்ற எண், அந்த கிரைம் நம்பர், அதன் அடிப்படையில் எங்களை கூப்பிட்டீங்கன்றதுதான் விஷயம். அதனால வந்து அதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நீ முறையான படி எங்களை அணுகுனீங்கன்னா நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கோம்னு சொல்லிடலாம். அது மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங் இன்சிஸ்ட் பண்ணுங்க. திரும்ப நான் சொல்றேன், நேரடியாக போகிறத அதை தவிர்ங்க. யாரோ நண்பர் ஒருத்தர் வீடியோ கான்ஃபரன்சிங் தான் வருவேன்னு சொல்றதுக்கான ஜிஓ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ பரவலாக வந்து இது கொரோனா காலத்துல இருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் பரவலாக்கப்பட்டிருது. இப்போ நீதிமன்றங்கள் எல்லா அலுவலகங்களையும் வீடியோ கான்ஃபரன்சிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க ஓடிட்டு காட்டலாம். ஆனால் என்னால் அது நேரில் வர முடியாது. வீடியோ கான்ஃபரன்சிங் நான் தயாரா இருக்கேன்னு சொல்லுங்க. அதை முடியாது, நான் மறுத்துற முடியாது. மறுத்து அவங்ககிட்ட நீங்க கேளுங்க, அதை நீங்க மறுத்தீங்கன்னா எதன் அடிப்படையில் நீங்க மறுக்கிறீங்க இது அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. எந்த அரசாணையின் கேளு அதை நீங்க மறுக்கிறீங்கன்னு கேளுங்க. சார், இப்ப இது வந்து முறையா அனுப்பலன்றது ஒரு பக்கம் இருக்குது. இப்ப அவங்க டேட்டுக்கு அந்த ஷெட்யூல் அப்ப நம்ம போலன்னா என்ன ஆகும்? நம்ம ரிப்ளையும் அனுப்பல, அதை கண்டு காணாம விட்டுறோம்னா அப்போ நம்மளுக்கு ஏதாவது விளைவுகள் வருமா? நிச்சயமாக. அதாவது பொதுவா வந்து எந்த ஒரு பதிலுக்கும் நீங்க எந்த ஒரு என்ன சொல்ற ஒரு அழைப்பானையோ இல்ல ஒரு அரசு அந்த வழக்கறிஞருடைய நோட்டீஸோ ஏதோ ஒரு இதுக்கு நீங்க வந்து இப்ப நானே ஒரு லெட்டர் உங்களுக்கு பர்சனலா அனுப்புறேன்னு வச்சுங்களேன். அந்த லெட்டர்ல வந்து உங்களை பற்றி நான் குறைவா கூட போட்டிருப்பேன், தவறா கூட எழுதியிருப்பேன். நீ என்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கினீங்க, எப்ப தருவீங்கன்னு கூட நான் கேட்டிருப்பேன். நீங்க அதை வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எனக்கு உண்மையில 1 லட்ச ரூபா தர வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். அதுல அந்த கண்டென்ட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் நீ ஏத்துக்கிட்ட மாதிரி.
ஏன்னா நீ தப்புன்னு எப்ப நான் கூட 1 லட்ச ரூபா வாங்கினா உங்களை எங்கடா பார்த்தேன், எதன் மூலமா நீங்க எனக்கு அனுப்பிச்சு கேட்பீங்கல்ல. அப்ப நீங்க கேட்கலைன்னா அப்ப எனக்கு நீங்க 1 லட்ச ரூபா தரணுன்றது உறுதியாயிடுது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். பிரிலிமினரியா இத இம்ப்ரெஷன் ஆயிடும். பேசிக்கா வந்து நீங்க மறுப்பை தெரிவிச்சிடணும். ஒரு சம்மதத்துக்கான அடையாளம், மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி தான். சார் ஒரு நிமிஷங்க, அதுல ஒரு டவுட்டுங்க. இப்போ திரும்ப ஏதோ சவுண்ட் சவுடமுத்து சார் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சார். கேள்வி கேட்கறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. எல்லாரும் ஒரே முறை கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா கேளுங்க. ஓகே சார். சார் இங்க சூரிய பிரகாஷுங்க, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். வாங்க சார். சார் நீங்க சொல்றது கரெக்ட். அக்யூசேஷன் வந்து லெட்டர்ஸ்ல வந்து இருந்துச்சுன்னா நம்ம பதில் அனுப்பலாம். பட் அக்யூசேஷனே இல்லாம, எந்த ஒரு அக்யூசேஷன் இல்லாம நீங்க விசாரணைக்கு மட்டும் வாங்க, நீங்க கொடுத்த பெட்டிஷன் பேர்ல வந்து விசாரணைக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இவ்வளவு டீடைல்டு ரிப்ளை ரெஸ்பான்ஸ் அவசியங்களா? அக்யூசேஷனே இல்லாம கூப்பிடும் போது அதுக்கு அது எந்த மாதிரி நம்ம பார்க்கலாங்க சார்? நன்றி. நாளே வரையில கூட எழுதலாம், ரிப்ளை வந்து நாளே வரையில கூட எழுதலாம். பட் நம்ம இவ்வளவு ஏன் கொடுத்துருக்கோம்னா, இந்த சட்டப்பிரிவுல நீ கூட்டது தப்புன்னு சொல்றோம், வர முடியாதுன்னு சொல்றது வேற. நீ கூப்பிட்டதே தப்புன்னு சொல்லி நிறுவுறதுக்கு நம்ம சட்டப்பிரிவுல போடத்தான் வேணும். அவங்க அதை வச்சுதான் நீ பண்ண முடியும். சரிங்களா? 4 பேர்ல கூட பதில் எழுதலாம். ஓகே ஓகே ஓகே. நீங்க கூடுதலா நீங்க போடுறப்ப அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துறீங்க, அச்சத்தை ஏற்படுத்துறீங்க. சரிங்க சார். உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்க திருப்தி இல்லைன்னு சொல்லுங்க. நான் பதில் சொல்றது அப்படியே ஏத்துக்கணும் அவசியம் இல்ல. இல்ல சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நீங்க இப்ப சொல்றதுல இருந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ இதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு எப்படி அதோட இது கோர்ட்ல நம்மளுக்கு சாதகமாகுமோ அதை யோசிச்சு இப்ப பதில் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? எஸ், கரெக்டா சொல்றீங்க. அதாவது இதெல்லாம் அடிப்படைங்க. எப்பவுமே ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகார்ல வந்து முக்கியமான, அதாவது பெருசா நீங்க வந்து பக்கம் 100 பக்கம் எழுதணும் அவசியம் இல்லை. அந்த புகார் சம்பந்தமான முக்கியமான சங்கதிகள் நான் சொல்றோம், ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸ் நீங்க எழுதியே ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க மேம்போக்கா பண்ணீங்கன்னா அது பின்னாடி வந்து உங்களுக்கு பெருசா காப்பாத்தாது. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எந்த ஒரு இது இப்ப வந்தா திருப்பி அனுப்புவாங்க பாத்தீங்களா அறிவாளிகள், டோர் க்ளோஸ் போட்டு அனுப்பிச்சிருக்குன்னு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த போஸ்ட்மேன் கொடுத்தலான்னு, அதெல்லாம் தப்புங்க. என்னை நீ டோர் க்ளோஸ் கொடுத்தால் கூட அந்த கண்டென்ட் அந்த கடிதத்திலே அந்த அழைப்பானையோ இதுல இருக்கிறத நீங்க ஒத்துக்கிட்டதான் அர்த்தம். அதுக்குறது அத்தனையும் ஏத்துக்கிட்டதான் அர்த்தம். இதே மனசுல வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. வேற ரமாதேவி மேடம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேளுங்க. கேள்வி கேட்டவங்க தயவு செஞ்சு ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சம்மன் வந்துச்சுன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ஆஜராகிறேன்னு உங்ககிட்ட நம்ம எப்படி தெரிவிச்சு அவங்களுக்கு கேட்கறது ஒண்ணு. அப்புறம் நான் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல தான் ஆஜராகன்னு சொல்றதுக்கான ஜிஓ எதுனா இருந்தா இதுல பதிவிடுங்க சார். இன்னைக்குதான் கேட்டிருக்கீங்க, என் நண்பர் யாரோ கேட்டிருக்காங்க. நான் முயற்சி பண்றேன். இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அப்ப நான் உங்களுக்கு பகிர்றேன். அதுல இருந்து மாற்று கருத்து இல்லைங்க. பட் வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல நம்ம ஆஜர் போயிடுறோம். நம்ம போனதுக்கு அப்புறம் அவங்க பெட்டிஷன் காப்பியை கூட கையில கொடுக்கவும் இல்லை, காமிக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் ரொம்ப கட்டாயப்படுத்தி எந்த பெட்டிஷனே தெரியாது எப்படி உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும், நான் கொடுத்துருக்கிறேன் 20 பேப்பரு அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வெறும் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்தான் காமிக்கிறாங்க. அது கூட அவர் கையில இருந்தே தூரம் ஒரு 4 அடி தள்ளி இருந்தே காமிக்கிறாரு அவரு. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எப்படிதான் பதில் சொல்றது? கடைசியில கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்ல நான் முடியவே முடியாது. நீங்க எதுவுமே கொடுக்காம நான் எந்த மாதிரி எதுக்காகன்னு நான் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும்? ஆஜரானு கையெழுத்து போட்டு கொடு, எதுவுமே மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் சார் நானு. இதுதான் கண்டினியூஸா நடக்குது மேடம். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க 10 புகார் கொடுத்துருக்கீங்க, 4 புகார் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க புகார் சம்பந்தம் அழைப்பானை கொடுத்து வர சொல்றாங்க, அப்படித்தானே? ஆமா. ஓகே. அந்த இது புகார் போறப்ப நீங்க அது சம்பந்தமான ஆவணங்கள் எடுத்துட்டு போகணும். இப்ப 4 புகாரோ 10 புகாரோ அந்த ஆவணங்கள் எது சம்பந்தம் நீங்க விசாரிக்கிறீங்க? ஒரு அழைப்பாணையில போட்டிருப்பாங்கல்ல, இது சம்பந்தம் அவங்க கூப்பிட்டுருக்கோன்னு சொல்லிருப்பாங்க இல்லைங்களா? அது மேல இருக்கு. அதுதான் இதுல விஷயமே. எந்த பெட்டிஷன் நம்பரு இல்ல இந்த ஆபீஸ்ல கொடுத்த பெட்டிஷனுக்காக எதுவுமே கிடையாது. 11 மணிக்கு ஆஜராக வேண்டியது, அவ்வளவுதான் அதுல இருக்குதே. அதுதான் கேட்டேன். இந்த செக்ரட்டரி கிட்ட கொடுத்திருக்கிறோம், எஸ்பி கிட்ட கொடுத்திருக்கிறோம், கலெக்டர் கிட்ட கொடுத்திருக்கிறோம். எது அதுல நீங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க? எதுவுமே தெரியாம எப்படி நான் ரிப்ளை கொடுக்க முடியும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டுதான் அங்க வாக்குவாதம் ஆச்சு. எங்க நடந்தது? இந்த வாக்குவாதம் எங்க நடந்தது? வேலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது சார் இது.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவ்வளவு தூரம் நீங்க மெனக்கட்டுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க இல்ல வந்து அதான் சொல்றேன், உங்களுக்கு அணுகுறதுல தான் பிரச்சனை. நான் சொல்றேன் பாருங்களேன், இதே வந்து திருவண்ணாமலையில ஒரு விஷயம், அதாவது சம்பந்தமே இல்லாம சில முடிவுகள் எடுக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டாரு, எங்களுக்கு நல்லா தெரியுது. நாங்க வந்து போய் காடை நீட்டோம், நானும் என்ன நண்பர் வழக்கறிஞர் 2 பேரும் தான் போயிருக்கோம். போன உடனே பார்த்தோம், அங்க ட்ரெண்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், சரி சார், நாங்க எஸ்பி சாரை கொஞ்சம் வேற வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பாருங்களேன். நம்புறீங்களோ இல்லையோ, நம்ப மாட்டீங்க, போன் மேல போன் அடிக்கிறாங்க. சார் சார் வாங்க சார் பேசிக்கலாம், சார் வாங்க சார் பேசிக்கலாம். நாங்க என்ன நினைச்சோமோ அதான் சாதிச்சுட்டு வந்தோம். ஜஸ்ட் லைக் தட். நீங்க உங்களோட மூவ்மெண்ட்ஸ் வந்து பயம் இல்லாம கேஷுவலா பண்ணுங்க. நீங்க இந்த காவல் நிலையம்லாம் இன்ஸ்பெக்டர் லெவல்ல நம்ம பேச வேண்டிய வேலையே இல்லை. அவ்வளவு சாதாரணமா ஹேண்டில் பண்ண வேண்டிய மேட்டர். இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல பண்றான்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலே சொல்றேன் இல்லைங்களா, நாங்களாம் கடந்த ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளா காவல்துறையில அவ்வளவு வேலையை பார்த்து வச்சிருக்கோம். அவ்வளவு வேலையை அவ்வளவு வேலை பார்த்துருக்கோம். இருக்கிற பயமுறுத்துற துறை வந்து காவல்துறை தான். கேஷுவலா இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு உண்மையிலே அதிகமான நண்பர்கள் காவல்துறை தான் இருக்காங்க. அதாவது ஜஸ்ட் லைக் தட் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க என்னோட ஆடியோஸ் இப்ப நான் பதிவு போடுறது இல்ல, முன்னிலை ஆடியோ பார்த்தா பயப்படுவாங்க. அது இப்ப நான் சொன்ன புகழ்ச்சிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு உதாரணத்தை சொல்லிடுறேன். ஒருத்தர் போறாரு, அவங்க சொந்தத்துக்குள்ள பிரச்சனை, மோட்டார் வந்து ஐ மீன் கிணறு, எங்க கிணறுன்றாங்க, இவங்களுடைய மோட்டரை கழட்டி கொண்டு வந்து வச்சிடறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்க இருக்கிற ஒரு செந்தில்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ வந்து சிஎஸ்ஆர் தரமாட்டேங்கிறாரு. எனக்கு தகவல் வருது, நான் வழக்கறிஞர் என்னை அப்பாயின் பண்றாங்க. நான் கூப்பிட்டு பேசுறேன், மிஸ்டர் செந்தில்ராஜ், இப்ப சிஎஸ்ஆர் தரலைன்னா நாளைக்கு இந்த சீட்ல நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஜஸ்ட் காசாலா பேசுறேன். நம்ப மாட்டீங்க சார், வாங்கிக்க சொல்லுங்க சார். நீ என்னமோ கையெழுத்து போட்டாதான் சிஎஸ்ஆர் தருவேன், நீங்க கட்ட பஞ்சாயத்தை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் எஸ்பிட்ட பேசுறேன்னு சொல்லி எஸ்பிட்ட பேசி மறுநாள் டிஎஸ்பி அப்பாயின்மெண்ட் அவரே ஃபிக்ஸ் பண்ணி மறுநாள் டிஎஸ்பி போய் பார்த்தேன். எதுக்கு சொல்றேன்னா, விஷயங்கள் வந்து நீங்க ஹேண்டில் பண்ற விதம் தான் இருக்கு. உங்களால முடியல, வேற யாருனால முடிஞ்சிடும். ரமாதேவி மேடம் இப்ப தெளிவா பேசுறீங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க பயந்துட்டு உட்காந்து, நீங்க எந்த ஊர் மேடம் ஆக்சுவலா? திருப்பூரா? இல்ல சார், எனக்கு நேட்டிவ் வெள்ளூர் தான். ஆக்சுவலா நாங்க 17 years. ஆமா. ஓகே, உங்களுக்கு ஏதாவது உதவினா சொல்லுங்க மேடம், நான் ஃபர்தர் நாங்க பேசணும். ஓகே சார். உங்க இடத்துல போய் எந்த ஸ்டேஷன் நீங்க போனீங்க? விருதம்பட்டு சார். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நாங்க அந்த இடத்துல உட்காந்து சாரை தொடர்பு கொள்ளுங்க, சடலம் சார் தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயம் எங்களால முடிஞ்ச உதவி நாங்க பண்றோம். இல்ல சார், நான் ஆக்சுவலா அவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்து எஸ்பி ஆபீஸ்ல போய் கொடுத்துட்டேன். ஆனா அந்த பெட்டிஷனுக்கு அவங்க நம்பர் கூட போட்டு கொடுக்கல எனக்கு இன்னைக்கு வரைக்கும். நீங்க அடுத்த வேலை என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த கம்ப்ளைண்ட் நேரடியா கொடுக்குறீங்களோ அதே கம்ப்ளைண்ட நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட், ஐ மீன் இப்ப ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் வேர்டா எடுத்துட்டாங்க, ஸ்பீட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. அது உங்களுக்கு பேசும். ஓகே சார். சரிங்களா? ஏதாவது விஷயம்னா சொல்லுங்க, நிறைய பண்ணலாம். சரிங்களா? நிறைய நாங்க துணையை நிக்கிறோம், கவலைப்படாதீங்க. நியாயமாக இருக்கணும், அதை மட்டும் சொல்லிடுறேன். தெளிவா திரும்ப சொல்லிடுறேன், நியாயமா இருக்கும் பட்சத்தில் நாங்க உதவி பண்ற ரெடி. அவ்வளவுதான். மணிகண்டன் சார், நீங்க பேசலாம். கேள்வியை கொஞ்சம் சுருக்கமா கேட்டா நல்லா இருக்கும், டைம் போயிட்டே இருக்கு. நானும் நிறைய பேசுறேன். வணக்கம் சார், எஸ்பி மணிகண்டன், பெரம்பலூர் மாவட்டம். சார், இப்ப வந்து நம்ம வந்து ஒரு புகாரை கொடுக்குறோம். நம்ம புகாரை மணிகண்டன், உங்க பக்கத்துல ஏதோ சவுண்ட் அதிகமா வருது பாருங்க. எப்போ அடிக்குது? 2 மொபைல் 2 லேப்டாப் பக்கத்துல வச்சிருக்கீங்களா? சார் இப்ப கேக்குதுங்களா? கிளியரா இருக்குங்க சார். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம ஒரு புகாரை கொடுக்குறோம். புகாரை கொடுத்த உடனே நம்மளையும் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி சம்மன் நீங்க விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து, நம்ம மேல புகார் கொடுத்த உடனே நம்ம வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்மளை கூப்பிடுறாங்க, வாங்க விசாரிக்கணும்னா நம்ம போறது இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் சம்மன் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கணுங்கிறது தான் நம்ம கேட்கறோம். அதே மாதிரி இப்போ வந்திருக்கிற பிஎன்எஸ்ல வந்து பெண்களை வந்து சம்மன் கொடுத்து கூப்பிடக்கூடாது, அவங்க இருக்கிற இடத்துல தான் வந்து விசாரிக்கணும்னு இருக்கு இல்லைங்களா? அப்படி ஒண்ணு இருக்குல்ல? அதாவது பொதுவா வந்து பெண்களை வந்து சூரிய உதயத்துக்கு பின்னும் சூரிய உதயத்துக்கு முன்னும் ஸ்டேஷன் பக்கம் கூப்பிடக்கூடாதுன்றத விதி, பேசிக்கான விதி. சரிங்களா? அதாவது இப்ப நம்மளே பெண்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லவும் முடியாது. அதே நீங்க சொல்றது எதுக்கு பொருந்தும்னா, இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதை வந்து இவங்க எங்க இருக்காங்க, சப்போஸ் வந்து அந்த நேரம் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுற நேரத்துல இவங்க ஒரு திரைப்படம் பாக்குறதுக்காக திரையரங்கு போயிருக்காங்கன்னா, திரையரங்கு அங்க இருக்க வர முடியுமான்னு கேட்டா வந்துருவாங்க. பீச்சில் உட்காந்துருக்காங்க, வர முடியுமா, இந்த வள்ளூர் சில பக்கத்துல வாங்க, காந்தி சில பக்கத்துல வாங்க, வந்துருவாங்க. இதுதான் விஷயம். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து பெண்களை வந்து அலக்களிக்க கூடாது. சரிங்க. இப்ப இருக்கிற சம்மன்ல வந்து நாங்க சம்மன் மத்த இதுல வந்து சம்மன் கொடுத்தாதான் நம்ம போகணும்
அப்படிங்கறத அவங்கள்ட்ட கேட்கறோம். சம்மன் கொடுத்தாதான் நாங்க வருவீங்களா இல்லைன்னா வரமாட்டீங்களா அப்படின்னு ஒரு மிரட்டல் தோணியில அந்த போலீஸ் வரும் ஸ்டேஷன் வந்து சொல்லுவாங்க. வரும் வரும் வரும். இப்ப கூட வரும். ரீசெண்டா நடந்துச்சு. என்னோட கிளைண்ட்டுக்காக நான் பேசுறப்ப ஆமா. சம்மன் கொடுத்து வருவாங்க சார்னு சொன்னேன். அதோட அடங்கிட்டாங்க. அதே அதோட மாதிரிங்க அடங்கிட்டாங்க. சார் இப்ப ஆமா. அதே மாதிரி இப்ப சிவில் வழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா சிவில் வழக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சிவில் வழக்க ஸ்டேஷன்ல எடுக்கக்கூடாது, எல்லாமே கோர்ட்ல தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆர்டர் எப்ப வந்ததுங்க? அந்த ஏற்கனவே அந்த ஏடி அருண் சொல்லிட்டு ஐபிஎஸ் ஒருத்தர் போட்டிருக்காருங்க சார். அவர் உங்க ஏற்கனவே உங்க ஒரு உங்க வயது வயது என்ன நண்பரே? சார் என்னோட வயதுங்களா ஆ, 47 சார். 47. அப்ப நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. தேவாரம் சார் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ஐஜி ஆமாங்க சார். தேவாரம். ஆமாங்க. அவர் எந்த பீரியட்ல இருந்தாரு? அப்பயே இந்த உத்தரவு வந்திருக்கு. நேத்து அருண் போட்டதை சொல்லாதீங்க. அது கூட அவர் ஓகே. தாத்தா போட்டாரு. அவர் தாத்தாவே போட்டு போயிட்டாரு. அது இருக்குங்க சார். ஆனாலும் இருந்தாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க எருமே அதை வந்து ஃபாலோ பண்றதுங்க. அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரே அவங்க ஒபே பண்றது இல்லைங்களே அவங்களுக்கு உண்டானதை. நீங்க பிஎஸ்ஓ பற்றிலாம் பேசுறீங்க. அவங்க ஒபே பண்ண நீங்க எங்க கவலைப்படுறீங்க? ஓகேங்க சார். நீங்க ஒபே பண்ணாதீங்க. அதுக்கு ஓகே சிவில் ஓகே. வழக்கு விஷயத்தை நீங்க எதுக்கு உங்களுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்துன்னு கேளுங்க அந்த கேள்வியை. ரெக்கார்ட் பண்ணுங்க, அது போன்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாங்க சார். இல்ல இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த சிவில் வழக்கு இந்த நிலம் சம்பந்தப்பட்டதுனா உடனே போய் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு போய் புகார் கொடுத்துட்டு அதுக்கு இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப நாங்களே எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லும் போது இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சிவில் வழக்க நீங்க வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே அவங்க உடனே ஓகே நீங்க யாரு என்னன்னு கேட்டுட்டு நீங்களே கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிட்டு இருக்காங்க சார். இந்த மாதிரி அதாவது அவங்க விசாரிக்கிற முறைக்கு விசாரிப்பு. ஏன்னா சில நேர்வுகள்ல சிவில் வந்து கிரிமினலா மாறிடும். அடிதடி அளவு வாய்ப்பும் மண்டை உடைக்கிறது, கொலை பண்ற வரைக்கும் போயிடும். அதை வந்து தவிர்க்கிறதுக்காக அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டுதான். அது கூட சம்மன் கொடுத்து கூப்பிடலாம். கூப்பிட்டு என்ன பண்ணுறது, நம்ம கிட்ட இருக்க ஆதாரங்கள் இருக்குல்ல, பாருங்க சார் பியூர்லி சிவில், தயவுசெய்து தவறு எடுத்துக்காதீங்க, நீங்க இதுல கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க சார்னு சொல்லி அவங்க ஆட்டோமேட்டிக் வெளியே போயிடுவாங்க. ஓகே ஓகே. அதான் சொல்றேன், நான் திரும்ப சொல்றேன், இதுக்குன்னு ஒரு பயிற்சி வைக்கலாம். சடங்கு சார் ஏற்பாடு பண்ணா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பயிற்சி வைக்கலாம். ஏன்னா எப்படி ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. ஏன்னா நாங்களாம் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா எப்படி அவங்களை ஹேண்டில் பண்றது அது ஒரு கலை. சரியா? ஓகே சார். ஓகே. அதான் விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றிங்க சார். நன்றி நண்பா. ஹபீப் சார், சுருக்கமா கேளுங்க. தயவு செஞ்சு ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. நேரம் போயிட்டே இருக்குது, பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹபீப் சார் நீங்க பேசலாம். சார் ஒன்றும் இப்போ அந்த சார் காவல்துறை இது இருக்குல்ல சார், அது நம்ம மெயிலுக்கு வருமா சார்? சிசி மீன்ஸ் இல்ல, நீங்க கேள்வி தெளிவா கேளுங்க. மெயில்னு சொல்றீங்க, சிசின்னு சொல்றீங்க. எந்த சம்மனை கேக்குறீங்களா இல்ல நீங்க அனுப்பின பெட்டிஷனை கேக்குறீங்களா? நம்ம பெட்டிஷன் அனுப்பி இருக்கணும்ல சார், இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்திருக்குல்ல சார். ஆமா. அது வந்து எல்லாத்துக்கும் மெயிலுக்கு வருமா இல்ல எப்படின்னு கேக்குறாங்க சார். அது அவங்களதான் கேட்கணும். நீ மெயில் அப்பப்ப செக் பண்ணிக்கணும். ஓகே, ஒரே கிளாரிஃபிகேஷன் ஹபீப். ஆக்சுவலா ஒரு 5-6 பேருக்கு வந்து மெயில்ல வந்திருக்கு. அதுதான் டவுட் சார், வேற சில ஒண்ணும் பேருக்கு மெயிலுக்கு வருமா? ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்ல வந்திருக்கு. அதனால ஓகே சார். நீங்க வந்து கொஞ்சம் ட்ராக் பாத்துக்குங்க. வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன மாதிரி பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கோம். ஆமா, அது பாத்துட்டு இருக்கேன் சார், பாத்துட்டு இருக்கேன். அந்த கண்டென்ட்ல தேவையான இடத்துல ஃபில் அப் பண்ணிட்டு மெயில் அனுப்பிச்சு விடுங்க. ஈவன் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல வந்தவங்க கூட மெயிலுக்கே வந்து உங்க ரிப்ளை அனுப்பிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு we will take our next move. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஹபீப் நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்பப்ப மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. வழக்கமா நண்பர்கள் விட்டுருவாங்க. அதான் விஷயம். கனகராஜ் சார் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார், நான் பொள்ளாச்சியிலிருந்து கனகராஜுங்க சார். கனகராஜ் சார் சொல்லுங்க. சார் இப்போங்க சார், இப்போ ஒரு இங்கே கோவம்கலம் போலீஸ் ஸ்டேஷன் லோக்கல் எங்களுக்கு அந்த ரூல் தான் வருதுங்க. கொஞ்சம் நிதானமா, எந்த ஸ்டேஷன் சொன்னீங்க? கோவமங்கலம் ஸ்டேஷன் சார். ஓமங்கலமா சோமங்கலமா? கோமமங்கலம் சார், இப்போ உடம்பப்பேட்டை பக்கத்துல கோமமங்கலம். சரி, ஓகே ஓகே. இப்போ ஒரு பெட்டிஷன் என் மேல ஒரு பொய் புகார் கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபாய் பணத்தை தேடிட்டேன்னு சொல்லி போட்டு ஒரு 2 days பேக்கா கொடுத்துட்றாங்க. விசாரணைக்கு 2 நாள் கழிச்சு வந்து என்னை கூப்பிட்டு போறாங்க. ஹலோ சொல்லுங்க சார். கூப்பிட்டு போறாங்க சார். அப்புறம் விசாரணையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு சிஎஸ்ஆர் காப்பி வந்து பெட்டிஷன் கொடுத்துட்றாங்க. அந்த பெட்டிஷன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சிஎஸ்ஆர் காப்பி எனக்கு கொடுக்கல. என் மேல தப்பா கொடுத்துருக்காங்க. அந்த சிஎஸ்ஆர் காப்பி என் மேல எனக்கு கொடுக்கல. ஆனா பெட்டிஷன் பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க. சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, உங்க சைடுல தான் சவுண்ட் வருது. சார் இப்ப கேளுங்க. சுருக்கமா தாங்க சார். இப்போ அதை பெட்டிஷனுக்கு வந்து பெட்டிஷன் பார்ட்டிக்கு கொடுத்துட்றாங்க. அந்த சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துறாங்க. எனக்கு வந்து அந்த சிஎஸ்ஆர் காப்பி பெட்டிஷன் கொடுக்கல.
பட் என்னன்னா ஒரு 15 டேஸ் கழிச்சு அந்த சிஎஸ்ஆர் எக்னெஸ்ட வந்து உங்களுக்கு ஒரு 8ஆம் தேதி வந்து விசாரணை இருக்குன்னு வர சொல்றாங்க பாரு. அடுத்த வாரம் 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த சிஎஸ்ஆருக்கு எக்னெஸ்ட வச்சு எஃப்ஐஆர் போட்டு லாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சார். அது அதை பத்தி ஒரு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற போய் போறப்ப அவங்க பணத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க. வெளியில போனா சனி ஞாயிறுல நீங்க உள்ள இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஐடியா பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது முதல் விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒண்ணு ஒரு உங்களுடைய வழக்கறிஞர் கூட கூட்டு போயிருக்கலாம், இல்ல நீ வழக்கறிஞர் கலந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்டிருக்கலாம். நீங்க சிஎஸ்ஆர் வச்சு அவங்களை கூப்பிடலாம் முடியாது. ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், நீங்க சம்மன் கொடுங்க வரேன்னு சொல்லணும். ஓகே சார். இப்போ அதுக்கு தான் நான் வந்து கலெக்டருக்கு ஒன்று, சூப்பரண்டா போலீஸ்க்கு ஒன்று, டிஎஸ்பிக்கு ஒன்று, கோயம்பேடு காலேஜுக்கு எம்எல் புகார் கொடுத்து புகார் கொடுத்துருக்கேன்னு ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் தபால் பண்ணியாச்சு. அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சுங்க சார். இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கோர்ட்ல லோக்கல் முனிசிபல் கோர்ட்ல வந்து நம்ம இது பண்ணலாங்களா? புகார் கொடுத்துருக்காங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி கொடுக்கலாமா சார்? புகாருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. சரிங்க சார். அது முழுமையா நம்ம ஆய்வு பண்ணணும், என்ன மாதிரி நடந்திருக்குன்னு பார்த்துட்டு. நீ வந்து இதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீ ஆனரபிள் ஹைகோர்ட் தான் போக வேண்டியது இருக்கும். காவல்துறை வந்து உங்களுக்கு வந்து வெஞ்சன்ஸ் வச்சு பண்றாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 200 CRPCல வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம், மாஜிஸ்ட்ரேட்ட கொடுக்கலாம். சரி சார். அது லோக்கல் இந்த பொள்ளாச்சி கொடுக்கலாம், இல்ல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொடுக்கலாமா சார்? அதுதான் அது ஆய்வு பண்ணிட்டு சொல்ல முடியும். நீங்க 200ல வந்து நீங்க லோக்கல் மாஜிஸ்ட்ரேட்டே கொடுக்கலாம். அதான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்டிஷன் என்ன கொடுத்துருக்குறேன்னு தெரியாது, சிஎஸ்ஆர் காப்பி நம்மளுக்கு வரல. அப்போ நம்ம அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க சார். அது வந்து உங்க வழக்கறிஞர் அனுப்பிச்சுட்டு கேளுங்க. கேட்கலாமில்லங்க சார். அது வந்து தாராளமாக கேட்கலாம். ஓகே சார். ஓகே. அதான் இது என்னோட கொஸ்டின். நம்ம தகவலுக்கு நன்றிங்க சார். நம்ம பொள்ளாச்சியில எங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அங்க நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. பொள்ளாச்சியில இப்ப கூட இந்த வண்டி 2 வீலர் எல்லாம் வந்து மொத்தமா ஒரு இடத்துல ஒண்ணு வச்சுட்டு பிரச்சனை ஆச்சு இல்லைங்களா? அந்த 2 ஆபரேஷன் அம்மா பண்ணதுதான். சரி சார். சரி. இப்போ நான் உங்களுக்கு தகவலுக்கு நான் பின்னாடி கூப்பிடுறேங்க சார். உங்களுக்கு ஏதாவது அந்த நம்பர் வாங்கி உங்களுக்கு ஏதாவது கூப்பிடுறேங்க சார். தகவலுங்க சார். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ சார். சார் நம்ம நேரம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். கடைசி 2 பேர் இருக்காங்க. பிரபு சார், நீங்க உங்க கேள்வி கேட்கலாம், சுருக்கமா கேளுங்க சார். வணக்கங்க சார். இது புகார் மேல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம மேல கொடுத்த புகார் காப்பி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சம்பந்தமா கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னு மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இது எப்படி ஹேண்டில் பண்றது? ரொம்ப சிம்பிளுங்க சார். எதுனே தெரியாம நான் எப்படி சார் எழுதி தர்றது? நீங்க எனக்கு ஒரு காப்பி கொடுங்க, அதை நான் படிச்சு பார்த்துட்டு எழுதி தரேன் சார். சொல்லுங்க. இல்லை, அது காப்பி கேட்டதுக்கு தான் நாங்க அப்படி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இது இல்லை, இதுதான் நாங்க படிச்சு சொல்றதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாங்க சம்மன் இல்லாம நீ போனதே தப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சம்மன் அவங்க வந்து என்னென்ன மேட்டர்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த குற்றம் சார்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருவாங்க, சரியா? இல்ல சாட்சியம் சார்ந்து அப்படிங்கிற மாதிரி. அதனால நீங்க அதுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க வந்து அது ஒரு ஸ்பீட் போஸ்ட்ல வந்து அவங்களுக்கு முதலே வந்து மறுப்பு அறிவிச்சிருங்க. நீங்க சம்மன் கொடுக்காதே நல்லா வர முடியாதுன்னு சொல்லி போட்டுருங்க. சரிங்க, தேங்க்யூ. ஓகே. வீரதிகாரிகள் உடனே அப்ரோச் பண்ணுங்க. இன்னொன்னு நண்பர்களே, இன்னொரு விஷயம், அந்தந்த ஸ்டேஷன்ல ஐஎஸ் ஒருத்தர் இருப்பார், உளவு பிரிவு ஒருத்தவங்க இருப்பாங்க. உளவு பிரிவு 8 SI இந்த மாதிரி இருப்பாங்க. அந்தந்த ஸ்டேஷன் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்கள தெரிஞ்சு வச்சுட்டு நேரடியாக அந்த குற்றச்சாட்டை தூக்கி அங்க போடுங்க. அவங்க நிச்சயமா அதை கவனிப்பாங்க. அப்படி உங்களுக்கு சிரமமா இருக்க பட்சத்தில் அவங்க நம்பர் வாங்கி கூட நாங்க பேசுறோம். ஓகே ஸோ எல்லாருக்கும் பொதுவாக சார் சொல்லிட்டாரு. ஸோ அது இன்டெலிஜென்ஸ் இது யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை இது பண்ணுங்க. கலையர் சார், கடைசி நீங்க. சார் வணக்கம் சார். சம்மன் கொடுத்துருக்காங்க. இது என்ன சார், பென்ஷன் போய் கேட்டா அது ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் கொடுக்குறாங்க, மற்றதெல்லாம் வேணாம் சார், அதான் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க, சொல்றாங்க சார். சொல்ல மாட்டோம் சொல்லுங்க. இப்ப பாட்டியை வர சொல்லி சும்மா பேசுறாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். இல்ல சார், நான் என்ன கேக்குறீங்கன்னா சொல்லுங்க சார், விஷயம் என்னன்னே சொல்லாம பதில் சொன்னா என்ன பதில் சொல்றதுன்னு கேளுங்க. சரிங்க சார். ஓகே சார், நம்ம டார்கெட்டட் டைமோட 5 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். சவுடமுத் சார். ஓகே சார், கேள்விகளுக்கு எல்லாத்தையும் வந்து சரவணன் சார் விரிவாக வந்து நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்ப கலையரசன், உங்களுக்கும் வந்து அந்த சம்மன் வந்திருக்கு மெயில்ல. நம்ம வந்து ஆமா சார், எனக்கு இது ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு சார். ஓகே, நீங்க மெயில் அட்ரஸ்க்கு ரிப்ளை அனுப்பிச்சிருங்க மெயில்ல. யாருமே சார் சொன்ன மாதிரி வந்து அது மெயில்ல வந்திருந்தாலும் சரி, ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருந்தாலும் சரி, அசால்ட்டா விடாதீங்க. நாம என்ன கைட் பண்றோமோ அந்த கண்டென்ட்டை மெயில்ல போட்டு அனுப்பிச்சிருங்க. அதுக்கு பின்னால அவங்க என்ன கேட்கறாங்கன்றது அப்புறம் நம்ம பாத்துக்கலாம், சரிங்களா? அதனால மெயிலையும் செக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்தா மெயில்ல அனுப்பிச்சு விட்டுருங்க.
இல்ல ரெஜிஸ்டர் போஸ்டே வந்துருச்சு சார். ஓகே ரைட்டு, நீங்க வந்து மெயில் அனுப்பிச்சிருங்க உங்க ரிப்ளையை. இது போக இந்த 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 அந்த சீர்திருத்த சட்டத்தில் நாம கேட்டது வந்து 2 முக்கியமான விஷயம். இந்த சட்டத்தை வந்து இப்ப அட்லீஸ்ட் இதுக்கு முன்னால சீரியஸா படிக்காத நண்பர்கள் கூட இப்ப அதை ஓபன் பண்ணி எல்லாரும் படிச்சு பாருங்க. ஏன்னா ஏற்கனவே 100 பேருக்கு அனுப்பிச்சதுல ஒரு மாவட்டத்துல இருந்து மட்டும் எல்லாருக்கும் சம்மன் அனுப்புறாங்கன்னா அவங்க ஏதோ வந்து பிளான் பண்ணி பண்றாங்க. ஆனா அந்த இப்ப நமக்கு வந்து ஒரு என்ன சொல்லணும், ஒரு வைராக்கியம் வரணும். அதுல என்ன அப்படி நம்ம எழுதியிருக்கோம், என்ன கேட்டிருக்கோம், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க அதை படிச்சாலே உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரக்ஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முறையாக செயல்படுத்தவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த போலீஸ்ன்றது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டெல்லி, அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்றது தனியா வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜி, ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜி எல்லாரும் வந்து போட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா சிறப்பா செயல்பட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு டம்மி பீஸா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க, ஸ்டேட் லெவல் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஆனா 2013 போட்ட ஒரு சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு 2022 தான் வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி அனுப்புறாங்க. 2022 ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியும் 2026 வரையிலும் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியை ஃபார்ம் பண்ணவே இல்லைன்றதை நமக்கு ஆர்டிஐல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த டம்மி பீஸ் சட்டத்தை கூட வந்து மதிக்காம இனியும் வந்து அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறத குறையா நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். 2வது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அதை வந்து இந்த 2013 சீர்திருத்த சட்டத்துல முறையாக அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி, மாநில போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி 2லையும் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் சேர்பர்சனாக வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சட்டத்தை மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையை நம்ம வச்சிருக்கோம். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரீவன்ஸ் பெட்டிஷன், ஒரு சஜஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்காம ஒரு போலீஸ் வந்து எந்த ஒரு சட்டத்தையும் கோட் பண்ணாம விசாரணைக்கு வான்னு சொல்றது மிக மிக அபத்தமான விஷயம். இதை நாம வந்து அப்படியே ஜஸ்ட் கடந்து போயிடக்கூடாது. என் நண்பர்கள் எல்லாரும் அந்த 4 பக்க லெட்டர் தயவுசெய்து திருப்பி படிங்க. அதுக்குரிய பேக்கப் பேப்பர்ஸ் எல்லாமே நான் நாளைக்கு நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். அதோடைய சட்டம், ரூல்ஸு, ஆர்டிஐல நமக்கு கிடைச்ச பேப்பரு எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். தயவுசெய்து எல்லாரும் படிங்க. இதுல நீங்க வந்து நல்ல ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எளிதாக எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் காவலர்களையும் நீங்க போய் எளிதாக நீங்க எதிர்கொள்ளலாம், பயம் இல்லாம. உங்களுக்கு கிடைச்ச அந்த தைரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லலாம். பொதுவா வந்து நாம இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மட்டம் தட்டுறதுக்காகவோ அல்லது அடக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்காகவோ இந்த காவல்துறை எடுக்கக்கூடிய இந்த சின்ன இந்த விசாரணை என்ற பேரில் இதையெல்லாம் வந்து நம்ம ஒரு சவாலாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ இந்த நிகழ்வுக்கு நம்மளுடைய வழக்கறிஞர் திரு சரவணன் அரவிந்த் வந்து சிறப்பு செய்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் விரிவாக பதில் கொடுத்துருக்காங்க. அவருக்கு நம்ம இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய இணையதளத்தில் எல்லாரும் வந்து உள்ள என்ன விஷயம் வைக்கிறோம், ஆவணங்களை படிங்க. மனுக்கள் இப்போ கூட ஒரு மனு போட்டிருக்கோம் இன்னைக்கு. அந்த மனுவும் வந்து ஒரு ஐஜிபி, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு ஏஐஜிபி எவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒரு ஆர்டிஐ சட்டத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றதை எதிர்த்து ஸ்ட்ராங்காக ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். எல்லாரும் தயவு செய்து, இப்போ 50 பேர் இருக்கிறோம், இந்த 50 பேரும் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா 50 மெயில் இன்னைக்கு போயிடும். இப்படி போகும்போது தான் அந்த ஏஐஜிபி படிப்பார் அந்த லெட்டரை. என்னடா நம்ம பேரில் டிஜிபிக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்காக தமிழ்நாடு முழுக்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் படிச்சு பார்ப்பாரு. அவர் செஞ்ச தவறை உணர்வார். நிச்சயம் வந்து அடுத்து நீங்கள் ஒரு டிஜிபி ஆஃபீஸுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டிங்கன்னா உங்களுக்கு முறையாக பதில் வரும். அதனால அந்த கம்ப்ளைண்ட்டை இமீடியட்டாக அந்த மீட்டிங் முடிச்சு எல்லாரும் வந்து படிச்சு பார்த்துட்டு அனுப்பிச்சு வைங்க. ஸோ கூட்டத்தில் வரலீங்களா சார்? எதுவும் சார் மெயில் எதுவும் இல்லைங்க சார். நான் இதில் வெப்சைட்ல இல்லைங்களே சார். இருக்கு சார். உங்க பேரு சார்? ஹபீப் ராஜாங்க. வெப்சைட்ல லேட்டஸ்டா டெம்ப்ளேட் வச்சிருக்கோம். மனுவை சமர்ப்பிக்கின்றதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இருக்கக்கூடிய டெம்ப்ளேட், அது சம்பந்தமானது படிச்சு பார்த்துட்டு அனுப்புங்க. ஓகே சார், அருமையான வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றி. நான் லென்த்தியா பதிவு சொல்லி உங்களை சிரமப்படுத்தினா அதை சாரி சார், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம வந்து அநேகமா வந்து நேரமும் நிறைவு வருது. நம்ம கூட்டத்தை வந்து நிறைவு செய்யலாம்னு நினைச்சுக்கிறேன். அனைவரும் நம்மளுடைய அந்த இணையதளத்தில் எல்லாருமே கருத்துக்களை அங்கே பதிவு பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல போடுறத விட இணையதளத்தில் போட்டிங்கன்னா அது பெர்மனன்ட் ரெக்கார்டு. இப்போ இதில் வந்து அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்கிறனால அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்க பதிலாக வந்து அதில் போடும்போது நமக்கு நிரந்தரமாக யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து அந்த ஃபீட்பேக்கை வந்து யூஸ் பண்ணுங்க. ஆனால் இணையதளத்தில் இருக்கிற ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இணையதளத்தை சிறப்பாக வடிவமைப்பு நமக்காக நமக்கு கொடுத்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய நமது நண்பர் திரு சௌபாரத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இன்னும் சொல்லப்போனால் ஒருவருக்கொருவர் இதுவரையும் நேரடியாக பார்க்க கூட இல்லை. அதுதான் இருக்கக்கூடிய சிறப்பு. தொலைபேசியிலேயே பேசி ஒரு பெண் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த ஒரு ஒருங்கிணைப்பை செஞ்சு இந்த இணையதளத்தை அவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு.
அவருக்கு நமது மாண்புமிகு மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நானே அதான் சௌபாரத்துன்னு சொன்னோன்னு ஒரு மன மகிழ்ச்சியா அவருக்கு வாழ்த்து சொன்னேன். நன்றி சார். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி சார். நிறைவு நன்றி சார். மகிழ்ச்சி நன்றி சார். அனைவருக்கும் நன்றி சார். மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மகிழ்ச்சி நிறைவு. மகிழ்ச்சி நிறைவு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. தங்கள்